அட்வான்ஸ் எஸ்இஓ டெக்னிக் பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீப்பிள்ஸ் வந்து டைம் தான் வேல்யூ பண்ணுவாங்க. ஸோ தட் வந்து ஒரு பிளாகோ, ஒரு கன்டென்ட்டோ எழுதுறீங்கன்னா, டைரக்ட்டா ஆன்சர் குடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் 100 வேர்ட்ஸ் ஆர் 200 வேர்ட்ஸ்லயே என்ன தேடுறாங்க அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் குடுத்துருங்க. அதுதான் வந்து திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாபிக்கல் கிளஸ்டர்ஸ். ஒரு ஒரு டாபிக் பத்தி எழுதுறீங்க அப்படின்னா வந்து, ஒரு டாபிக் எழுதுனாவே கூகுள் வந்து உங்கள எக்ஸ்பர்ட்ன்னு நெனச்சுக்காது. அந்த டாப்பிக்க சுத்தி ஒரு 10 டூ 20 டாபிக்ஸ் வந்து எழுதி, அந்த 20 டாபிக்ஸையும் ஒரு மெயின் டாபிக்கோடயே இன்டகிரேட் பண்ணீங்க. அதாவது இன்டர்னல் லிங்க் பண்ணீங்க அப்டின்னா வந்து, பீப்பிள்ஸ் ஆர் கூகுள்ஸும் வந்து ட்ரஸ்ட் பண்ணி உங்களோட பிளாகு, வெப்சைட் வந்து மேல எடுத்துட்டு வரும். 3 திங் என்ன பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர் இன்டர்னல் லிங்க். இன்டர்னல் லிங்க் ப்ராப்பரா பண்ணணும். டாபிக் கஸ்டமைஸ் பண்ணும்போது அத ப்ராப்பரா இன்டர்னல் லிங்க் வச்சிருந்தீங்க அப்டின்னா, இன்னும் ஈஸியா ரேங்க் ஆகும். 4த் திங் என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரா ஆன் பேஜஸ் பண்றது, எஃப்ஏக்யூ ஸ்கீமாஸ் ஆட் பண்ணுறது, ப்ராடக்ட் ஸ்கீமா, ரிவ்யூ ஸ்கீமாஸ் அந்த மாதிரி ஸ்கீமாஸ்லாம் ஆட் பண்ணிங்கன்னா ஜென்ரேட்டிவ் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், ஏஐ மூலமாக நம்ம ஈஸியாக ரேங்க் ஆகலாம். 5த் திங் என்ன பார்த்தீங்கன்னா, ஆட் ரன் பண்ணுறது. கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணி நீங்கள் ஒரு டாபிக் எழுதியிருக்கீங்க, அதுக்கு சர்ச் வால்யூம் கம்மியாக இருக்குது. பட் யாருமே அந்த கீவேர்ட்ஸ் அந்த டாப்பிக்கில் பேசல அப்படின்னா, அந்த பிளாக் எழுதி அந்த பிளாகை வந்து நீங்கள் ப்ரமோட் பண்ணலாம். கூகுள் ஆட்ஸ் மூலமாக உங்களுக்கு வந்து டிராஃபிக் வரும். அந்த டிராஃபிக் மூலமாக நீங்கள் வந்து சேல்ஸை ஜென்ரேட் பண்ணலாம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஃபீச்சர் ஸ்னிப்பெட்ஸ்க்கு வந்து ரேங்க் ஆகிறது. லைக் டாப் 10ல் வந்து 1லேருந்து 10 பொசிஷன் வரைக்கும் இருக்கிற கீவேர்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு, அந்த எதுக்கு வந்து ஃபீச்சர் ஸ்னிப்பெட் ரேங்க் ஆகுது, அதை விட நம்ம எப்படி பெட்டரா எழுதலாம், புல்லெட்டட் பாயிண்ட்ஸா எழுதலாமா, நம்பர்ஸா எழுதலாமா, லைக் அந்த பேஜில் இருக்கக்கூடிய கன்டென்ட்டில் H2 கொஷின் ஃபார்மேட்டில் வந்து கொஷின் எழுதி அதுக்கு ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா வந்து ஈஸியாக ரேங்க் ஆகலாம். அது வந்து 6த் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபி டெஸ்டிங் பண்ணுறது. ஏபி டெஸ்டிங் அப்படிங்கிறது வந்து ஹெட்டிங் மாற்றுறது, H1 மாற்றுறது, கால் டு ஆக்ஷன் பட்டன் கலர் மாற்றுறது, கால் டு ஆக்ஷன் பட்டன் டெக்ஸ்ட்டை மாற்றுறது, அந்த மாதிரி உள்ள இருக்கக்கூடிய கன்டென்ட்டை மாற்றுறது, ஃபஸ்ட் பேராகிராஃபை மாற்றி பார்க்குறது, க கீவேர்ட்ஸு லைக் வேர்ட் கவுண்ட் மாற்றுறது, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸிங் த ஒரிஜினல் இமேஜஸ். அதாவது கிராஃபிக் ஆர் லைக் ஸ்டாக் ஃபோட்டோஸ் அண்ட் ஸ்டாக் இது யூஸ் பண்ணாமல் நீங்கள் ஒரிஜினல் இமேஜஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஈஸியாக ரேங்க் ஆகலாம். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் இமேஜஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம வந்து கீ விஷுவல்ஸ் யூஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஃப் யூஸ் பண்ணுறது, அனிமேட்டட் வீடியோஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து இன்னும் பெட்டராக இருக்கும். அது அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாபிக் பற்றி பிளாக் எழுதுறீங்கன்னா அந்த டாபிக் பற்றி வீடியோஸ் போடுங்க. இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லா இடத்துலையும் நீங்கள் வீடியோஸ் போட்டிங்க அப்படின்னா வந்து இன்னும் வைரல் ஆகலாம். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீவேர்ட் கேனபிலைசேஷன் அப்படிங்கிறது ஒரு கீவேர்டுக்கு 2, 3 பேஜஸ் வந்து சேம் கீவேர்டை டார்கெட் பண்ணி கண்டென்ட் எழுதியிருக்கிறது. அதை பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக